டெஸ்டிங் அவுட் த நியூ ஆக்ஷன் கேமரா மவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பார்க்க கோளாராக தான் இருக்கும். இந்த பாருங்க, கேப்பில் இப்படி மாட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து பார்க்கலான்னு தான். சரி, இதை ஆக்சுவலாக மெயினாக வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரில் அப்படியே போட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு தான். செட் ஆகுமா, ஃபீஸபிளா, இல்லை வேறு ஏதாவது ஆங்கிள் ட்ரை பண்ணுமான்றதே டிசைட் பண்ணிடுவோம். இந்த நிற்கிறாப்புல காரு. செருப்பு இங்கே கிடக்குது. இது ரஃப் யூஸ்க்கு மட்டும்தான், வீட்டுக்குள்ளே இந்த கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் இங்கே யூஸ் பண்ணுற செருப்பு. இதெல்லாம் நம்ம பழைய வண்டி, ஸ்கூல் போகும்போது அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அப்பா. இப்போ மெயினாக இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இது. பரவாயில்லையே, பக்காவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ரொம்ப டவுனாக இருக்கு. பரவாயில்லையே கைஸ், இந்த ஆங்கிள் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கூட விடும், ரொம்ப சூடாக இருக்கு. இப்போ மெயினாக இது எதுக்கு இப்போ நம்ம சூஸ் பண்ணோம்னா, ஆஹா அவ்வளோதான், சீட்டை ஃபுல்லாக இறக்கியாச்சு. லைட்டாக கொஞ்சம் மேலே மட்டும் தலை உரசுது அப்பப்போ. நம்மளோட டிரைவிங் பொசிஷனுக்கு போயிடலாம். கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணிக்கலாம். நம்ம டிரைவிங் பொசிஷன் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, வெளியே ஃபுல்லாக ப்ளோ அவுட் ஆகுது எக்ஸ்போஷர். அதுக்கு எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இருங்க, நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி ஏதாவது செட்டிங்ஸில் மாற்ற முடியுதான்னு பார்க்குறேன். நான் ஃபோன்லேயே பண்ணுவோம் அப்படியே. இது வேற இப்போ எடுத்துக்காது. சைடு வீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி இப்படி கனெக்ஷன் டிஸ்கனெக்டடா, மை காட். ஆனால் ஆங்கிள் எனக்கு பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. இந்த டிஜே மீமோ ஆப் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா. ஸோ இதன் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போது என்னடா இது திரும்ப மாட்டேங்குது. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இது, சரி இப்படியே இருந்துட்டு போட்டோம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வெளியே எப்படி விண்ட்ஷீல்டு எப்படி ஃபுல்லாக எக்ஸ்போஷர் அடிச்சு தூக்கிட்டு இருக்குன்னு. இப்போ நம்ம அதுக்கு ஏதாவது பண்ண முடியுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எதுவுமே இதில் பண்ண முடியாது. வீடியோ கேன்சல் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நான் பார்த்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும்னு தெரியல, ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு டெஸ்ட் ஷாட்டுக்கு என்ன பண்ணலாம்னா, வண்டியை லைட்டாக முன்னாடி நவுத்திட்டு பின்னாடி நவுத்தி வைப்போம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொன்று அந்த டிவார்ப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிவார்ப்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபிஷ்ஷே எஃபெக்ட் மாதிரி வரும். அந்த ஃபிஷ்ஷே எஃபெக்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டிவார்ப் ஆஃப், லைக் என்ன சொல்கிறது, அந்த ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணியிருப்போம். ஓரளவுக்கு வந்து ஸ்குவாட் அவுட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு. பட் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால, இது கொஞ்சம் பழைய கேமராவும் கூட, அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இப்போது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வெறும் டெஸ்டிங் தான். ஏகப்பட்ட மெத்தடை டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சைடு கிளாஸில் மாட்டி வைக்கிறது, இந்த இடத்துல ஆக்ஷன் கேமரா மாட்டி வைக்கிறது, அப்புறம் ஒரு கையிலே பிடிச்சிட்டு ஓட்டுறது, அண்ட் சைடில் கொடுத்து வைக்க சொல்கிறது, அண்ட் அதே மாதிரி இந்த சீட்டில் வந்து இது வந்து ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோன் எடுத்து இப்படி
இப்படி இந்த சீட்டுக்குள்ளே சொருகி வச்சு எடுக்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொருகி வச்சு எடுக்கிறதுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஏகப்பட்ட விதங்களில் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இது ஓரளவுக்கு ஃபீஸபிள்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இது ஓகேனா ஓகே, இல்லை வேறு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறதுலே தான் கொஞ்சம் பெஸ்ட்டு செட்டப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா என்னால் என்னையும் பார்த்துக்க முடியுது, என்ன ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு தெரியுது. ஏன்னா கேப்பில் மாட்டியிருக்கனால கேமரா என் கண்ணுக்கு நேராக இருக்குது. ப்ளஸ் எனக்கு வியூவும் ஒன்றும் பெருசாக மறைக்கல, நான் பாட்டு நல்லா ஓட்டலாம், பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி சைடு இப்படின்றதெல்லாம் கூட பார்த்துக்கலாம், நல்லா கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் இது 60 FPSல இருக்குது. இதுவே நான் இப்போ 30 FPSல அப்படியே எடுத்து இதில் பின்னாடியே போடுறேன். எப்படி இருக்குன்றது டிஃப்ரென்ஸ் ஒரே வீடியோவில் காட்டினா தெரியாது தான் நினைக்கிறேன். சரி இருந்துட்டு போட்டோம். இப்போதைக்கு இவ்வளோ தான் கைஸ். இது ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி தான், ஏகப்பட்ட விதத்தில் டெஸ்ட் பண்ணியாச்சு. இது ஓரளவுக்கு ஃபீஸபிள் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஓட்டும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்த ஹெட் ஸ்டாப் ஒன்று இருக்குது ஆக்ஷன் மவுண்ட்டுக்குனே, அது போட்டால் சர்க்கிட் வெளியே வந்துடுது. ப்ளஸ் அதில் ஆங்கிள் வந்து இப்படி இருக்குது, மேலாப்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் ஒன்று இப்படி காட்ட முடியல, இல்லை இப்படி காட்ட முடியல, சென்டரில் சுத்தமாக காட்ட முடியல. அதுதான் பிரச்சனை. ஸோ ஆஃப்டர் மல்டிபிள் அட்டம்ப்ஸு இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபீஸபிளாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் இது இப்படி இந்த செட்டப்பில் போய்க்கலாம். அடுத்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது. நம்ம ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். இப்போதைக்கு நான் போயிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு நான் இப்போ யூடியூப்பில் போட போகிறேன். எப்படி இருக்கும் இது உங்களுக்கு இந்த வியூ வந்து ஃபீஸபிள்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இது காட்டுறேன் பாருங்களேன், எப்படி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன், நான் கேமராவில் காட்டுறேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் வித் மீ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வியூ. இப்படி தான் இருப்போம் நம்ம இந்த ஆக்ஷன் கேமரா இந்த மாதிரி கேப்பில் போட்டிருந்தா. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபோனில் ஐஃபோன் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் எடுத்து இந்த வீடியோ கிளிப்பிங் அப்புறமா பின்னாடி போடுறேன் நான். நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த செட்டப்பில் வந்து இந்த வியூ கிடைக்கும், பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட மெயின் அஜெண்டா என்ன, இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ, இந்த லுக் எல்லாமே பக்காவாக இருக்கணுன்றது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை அச்சீவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இது பழைய கேமரா கூட, கொஞ்சம் புது கேமரா வந்து இன்னும் ஃபீல்ட் ஆஃப் வியூ சூப்பராக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. இந்த மாதிரி என்ன மாதிரி பழைய கேமரா வச்சுக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இது வந்து இந்த கேப் மவுண்ட் வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் இதை வந்து கேப் மவுண்ட்னு சர்ச் பண்ணக்கூடாது. பேக் ஸ்ட்ராப், அந்த பேக் மாற்றல, அந்த ஸ்ட்ராப்பில் மாற்ற ஆக்ஷன் கேமரா மவுண்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் வேணுன்ற மாதிரினா கேட்டிங்கன்னா நான் அப்படியே போட்டு விட்றேன் கமெண்ட்டில், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இது ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் தேடி கண்டுபிடிச்சது இது. என்ன மாதிரி நிறைய பேர் ஆக்ஷன் கேமரா வச்சுருப்பீங்க, அவங்களுக்கும் மேபி இது தேவைப்படலாம். கார் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ காட்டணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ், பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் திருப்பி வந்து சந்திக்கிறேன். பை பை. அண்ட் ஸோ கைஸ், எனக்கு எப்பயும் போல் இது ஒரு ஆசை. இந்த மாதிரி காரை விட்டு இறங்கி ஃப்ரண்ட்டில் போயிட்டு காரோட ஆங்கிள் காமிச்சு எப்படி இருக்குன்னு காட்டணுன்னு ஓரளவுக்கு ஆசை. ஓரளவுக்குன்னு ரொம்ப ஆசை. அது இப்போது இதன் மூலமாக சாத்தியம். இதோ இந்த மாதிரி. அவ்வளோதான். சரி கைஸ், அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இதோட முடிஞ்சிடுச்சு. திருப்பி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.